வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 27th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஹைதராபாத்தும் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 12th ஏப்ரல் 7:30 PM. ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ஜிடியும் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய அப்டேட்ஸ் வந்து டெலகிராமில் உங்களுக்கு பிளேயர்ஸ் ஆட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு ஃபாலோ பண்ணிங்க. ஆன் டைமில் வந்து டெமோ டீம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் கேம் தான். ஸோ மோஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் டீம் வந்து கொஞ்சம் பேட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் போகிறாங்க அவங்க. ஸோ பவுலர்ஸ்னு ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ் இல்லை. எப்போவுமே சென்னை டீமு ஹைதராபாத் 2 டீமே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். ஸோ ஆனால் இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே ஆல்ரெடி ப்ளே பண்ண பிச்சர்ஸில் ப்ளே பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நேற்று கூட பார்த்துருப்பீங்க, சென்னை மேட்ச் வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ண மேட்ச் தான் ப்ளே பண்ணாங்க. ஸோ இனிமேல் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ சண்டேங்கும்போது 2 மேட்ச் ப்ளே பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கவர் பண்ணுறது கஷ்டம் தான். ஏதாவது ஒரு மேட்ச் கவர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா ஆன் டைம் உங்களுக்கு மண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லா வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் வந்து தொடர்ச்சியாக இருக்காவது ஃப்ளாப் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும். நல்ல டீம் மேக் பண்ணி நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த டீமில் ஒரு 11 பேர், அந்த டீமில் 11 பேர் எடுத்து சும்மா ஏனோ தானு ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ ஒவ்வொரு மேட்சுமே பார்த்துருப்பீங்க, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஸ்குவாடில் இருக்க அத்தனை பிளேயர்ஸுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுனால தான் ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ்பிக்கு பர்டிகுலராக நம்ம மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். எல்லா மேட்சஸ்லுமே வந்து லெஸ்பிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ எங்கே மிஸ்டேக்குன்னா டீம் அசம்பிள் பண்ணுறதுல மட்டும்தான் மிஸ்டேக். அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரீ ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சு ஆன் டைமில் ஸ்டடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல டீம் வரும். பட் இருந்தாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸாக வந்திருக்கீங்க, ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆல்மோஸ்ட் 9 பிளேயர் டிடியில் வந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் ஒரு பேக்கப் டீம் போட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக நேற்று ஜிஎல் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ நல்ல சான்ஸ் தான். பட் இனி வரக்கூடிய மேட்சஸ்லாம் நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி மிட்டில் தான் வந்து டக்குன்னு ஃபேண்டசி வந்து பிளாஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோடய அனலைஸை வந்து உங்களுக்கு டெலகிராம்லேயும் கொடுக்க பார்க்குறேன். ஸோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்டேட் புரியும். ஸோ எல்லா மேட்சஸோட அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸும் வந்து ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு வீடியோவில் இந்த ஃபேண்டசியை பற்றி ஒவ்வொரு இன்புட் கொடுப்பேன். அதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு எடுக்கலாம் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் ப்ளே பண்ணுறாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ எஸ்ஆர்ஹெச் டீமை பற்றி லைட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்கா நல்லாவே ஒரு பேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் போகிறாங்க. அடித்தா ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப் அந்த ரேஞ்சில் தான் போகிறாங்க. பவுலர்ஸ்னு பார்த்தா அந்த டீமில் ஒன்றும் பெருசாக அந்த சீசனில் பர்ஃபார்மன்ஸுங்கிற இல்லை. ஸோ அதை தாண்டி இதுவரையும் ப்ளே பண்ண மேட்சஸை தாண்டி வெளியில் போகிறோம், வேறு ஸ்குவாடுக்கு 11 தாண்டி போகணும் அப்படின்னாக்கா அதை விட குவாலிட்டியான பிளேயர்ஸும் இல்லை. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உணர்கட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதில் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. மேபி வந்து ஸ்பின்னர்கிட்ட போகிறாங்களா அப்படின்னு தெரியாது. ஸ்பின்னர்கிட்ட போனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர் தான் இருக்கிறாரு. பட் பிச்சு வந்து பிகப் பண்ணணும், அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோர் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லோ ஸ்கோர் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஒரு மாதிரி ஆவரேஜாக மிடில் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சன்ரைஸ் டீம் வந்து 2 டீமே நல்ல ஒரு பேட்டர்ஸ் தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவே டீமாக இருந்தாலும் பவுலிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒருவேளை டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிளானா கூட மிடில் ஆர்டர் வந்து கேமை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பஞ்சாப் டீமில் வந்து நல்ல குவாலிட்டியான பேட்டர்ஸ் இருக்காங்க. ஃபைட்டிங் கொடுக்கறதுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க. அதே எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னாக்கா முகமது ஷமி வந்து ரைஸ் ஆனதான் உண்டு அந்த டீமில் பவுலர்ஸ். வேறு யாரும் குவாலிட்டியான பவுலர்ஸ்னு சொல்ல முடியாது. ஷமியும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பெருசாக ஒன்றும் ஐபிஎல்லில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுங்க. ஸோ வீடியோ வந்து ஒரு மேலோட்டமாக தான் கொடுக்குறேன். ஆன் டைமில் சில அப்டேட்ஸ் கொடுக்குறேன், யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் 11ல் பேட்டிங் ஃபேவராக தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பாருங்கள் 201 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் பார்த்தீங்கன்னா 81 மேட்ச்சில் 37 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்டு பார்த்தீங்கன்னா 42 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச்சு ட்ரா இருக்குது. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 165 கொடுத்துருக்காங்க. பட் இந்த நம்பர்ஸை வச்சு ஹைதராபாத் டீம் சைடு நம்ம வந்து டீம் மேக் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்க டாஸ் வின் பண்ணாங்கன்னா பேட்டிங் தான் எடுக்க பார்ப்பாங்க. பேட்டிங் எடுத்து நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ மேட்ச் வந்து நல்லா ஃபைட்டிங் கேமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 9 மேட்சஸோட அப்டேட் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்சஸ் வந்து பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த மேட்ச்சுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஆவரேஜ் ஸ்கோரும் ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 9 மேட்ச்சில் 6 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த மேட்சும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க எந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க, பிச்சு என்ன மாதிரி வருது ஆன் டைமில், அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டீம் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா
பஞ்சாப் கொஞ்சம் டாப்பில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி லெவனில் வர்றாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அவே மேட்சஸில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க 2 டீம்லையுமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பஞ்சாபில் சில சேஞ்சஸ் வர சான்சஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் டீம்லேயும் மேபி ஹர்ஷர் பட்டேல் உள்ளே வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து ஜிடி கூட இந்த இடத்துல பாருங்கள் 150 ஸ்கோர். அதே ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு ஸ்கோர் பண்ணாங்க சேம் பிச்சில் 286. ஸோ இது 2 பிச்சில் ஏதாவது ஒரு பிச்சு தான் வரும். மேபி ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ண இதே பேட்டிங் விக்கெட் பிச்சு அது டே கேமாக இருந்தது, இது ஈவினிங் கேம். ஸோ மேபி இந்த பிச்சு வரும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 2 டீமே பேட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு மேட்ச்சு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமு 200+ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் வந்து 214 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் மேட்ச்சை வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒரு பிச்சு உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆன் டைமில். ஸோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு டக்குன்னு இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 70% சூட் ஆக சான்சஸ் இருக்குது. வெளியே பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, அதர்வா டைடு, ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, டிராவிஸ் ஹெட்டு, அங்கித் வர்மா, இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸை அப்படியே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வீடியோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ்குமார், மேக்ஸ்வெல், சஷாந்த் சிங், ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எண்டில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சன்ரைஸை பொறுத்தவரைக்கும் ஆஸ் இட் இஸ் வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டு 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அந்த ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதே இல்லை. டோட்டலாகவே ஃப்ளாப் தான் ஆகிட்டுருக்காரு. ஒன்று அவர் அவுட் ஆகுறாரு, இல்லைனா ரொம்ப ஒரு போரான பாலில் தான் அவுட் ஆகுறாரு. ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எகென்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க. அட் ப்ரெசென்ட்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய பவுலர் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து ஸ்ட்ரைட்டாகவே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட்டு ஒரு வேளை வந்து டபுள் ஆப்ஷன் பவுலிங் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தா மட்டும் அந்த டீமில் மட்டும் அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 34 வச்சுருக்காரு, ஆவரேஜ் வச்சுருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 வச்சுருக்காரு. பட் இந்த நம்பர்ஸ் இருந்தாலும் பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்டேருந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் லெஃப்ட் ஹேண்ட்ரு, ஸோ ஆப்போசிட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்கூசன் வந்து நல்லா ஃபயராக இனிஷியலாக பவுல் பண்ணுறாரு, ஹர்தீப் சிங்கு. ஸோ இந்த பாலில் வந்து பிச்சு கொஞ்சம் டேர்ன் கிடைக்குது, இனிஷியலாக ஸ்விங் ஆகுதுன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் எடுத்துக்கலாம். பட் இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவரை ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு டிராவிஸ் ஹெட் வந்து இம்பேக்டாக வந்தாருன்னா ஃப்ளாப் தான் ஆகிறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நல்ல ஒரு ஹிட்டர் தான். ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டீமுக்கு வந்து இவர் வந்து இனிஷியலாக ஹிட் அடித்தா மட்டும்தான் வரும். அப்போ நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது ஷுவர் ஷாட்டாக வந்து டிராவிஸ் ஹெட்டை எடுக்க முடியாது. ஸோ டிராவிஸ் ஹெட்டை எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வின் பண்ணோம், இல்லை மேட்ச் க்ளோஸாக போகும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் மேக் பண்ணும்போது மட்டும் டிராவிஸ் ஹெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் 3 மேட்ச்சில் பாருங்கள் ஹெட் விக்கெட்டில் ஃப்ளாப் தான் இருக்கார். ஸோ இந்த ஹெட் விக்கெட்ஸ் நம்பர்ஸை பார்க்கும்போது கொஸ்டின் மார்க் தான், ஹிட் ஆர் ஃப்ளாப்பு அந்த கேட்டகரி தான். ஸோ லாஸ்ட்டாக 3 மேட்ச் ஃப்ளாப்பு, இந்த மேட்ச்சும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம டோட்டலாக வந்து பிளேயர்ஸை வந்து ட்ராப் பண்ண முடியாது, ட்ரை பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த டீமில் வந்து டிராவிஸ் ஹெட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கேப்டன் விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்காக இருக்குன்னா ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து இந்த டீமோட பேட்டிங் செக்ஷனில் டாப் கேப்டன்ஸில் அவர் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் அவரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணும்போது ஒருவேளை மேட்ச் க்ளோஸாக போகுதுனாக்கா பிளேயராக மட்டும் உள்ளே இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான். ஸோ இந்த மேட்ச் என்னமோ ஹிட்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிமா தோணுது. ஸோ 1 டவுனில் ப்ளே பண்ணாருன்னா மேபி நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஹெட் விக்கெட்ஸில் பாருங்கள் 19 தான் வச்சுருக்காரு, வெனியில் பார்த்தீங்கன்னா 30 வச்சுருக்காரு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணார், ஹிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாகவே வந்து ஃப்ளாப்பு தான். ஸோ அந்த பேட்டர்னில் நம்ம யோசிக்கும்போது இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து மினிமம் 30 ரன் இவர்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது இஷான் கிஷான் நீங்கள் வந்து ரிஸ்க் ஆப்ஷன் தான். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் எப்படி பார்த்தாலும் ஃபேண்டசி வந்து ஒரு 2 பிளேயர் உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது இஷான் கிஷானை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டபுள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் வந்து அட்லீஸ்ட் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்ஆர்ஹெச் டீம் சைடு ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார். ஸோ
ஸோ இந்த மேட்ச்சில் நிதிஷ்குமார் வந்து ஷியூராக ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல பிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ மேட்ச் வின் ஆகுறாங்க அப்படின்னாலும் இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இவரோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஹெட் விக்கெட்ஸில் ஒரு 50 வச்சிருக்காரு இந்த இடத்துல. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 46 வச்சிருக்காரு. ஸ்லைட்லி பவுலர்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறதுனால இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி பவுல் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல ஃபிட்டாக தான் இருக்கார், பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ஆல்ரவுண்டராக உங்களுக்கு கிளிக் ஆகிடுவார் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ கேப்டன் விசி போகணும் அப்படின்னா என்னோடய ஆப்ஷன் வந்து நம்ம ரிஸ்க்காக தான் கொடுப்போம். ஸோ டாப் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டேபிளில் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து ஹெட் இருக்கார், ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். 2 பிளேயருமே வந்து பேட்டிங் செக்ஷனில் டாப் பிக்காக இருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்கை தாண்டி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட போகலாம். உங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சுன்னா ஃபேண்டசி ரேங்க் வந்து வரும். ஸோ நம்ம கொடுக்குறது எப்போவுமே ஒரு அலர்ட் தான், ரெட் அலர்ட் தான். ஹிட் ஆகிடுச்சுன்னா ரேங்க் வந்து புஷ்அப் ஆகி மேலே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன். ஸோ ஹென்ரி கிளாசன் வந்து எங்கே பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்னா எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கொடுக்கலாம். மேட்ச் லூஸ் பண்ணாலும் சரி, மேட்ச் வின் பண்ணாலும் இவரோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை மேட்ச் க்ளோஸாக போகுதுன்னா கேப்டன் வைஸியாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை யோசித்தா மட்டும்தான் நீங்கள் எஸ்ஆர்ஹெச் டீம்லேருந்து பிளேயர்ஸை பிக் பண்ண முடியும். ஸோ மேட்ச் எப்படி போகும், என்ன கான்செப்டில் போகும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபேண்டசியில் வந்து பர்டிகுலராக இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் பிளேயரை வந்து நீங்கள் எடுக்க முடியும். சன்ரைஸ் பிளேயரை சும்மா எடுக்கணும் அப்படின்ட்டு பிளேயர்ஸ் எடுத்திங்கன்னா ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. எல்லாமே ஹை பிக்கை தான் இருப்பாங்க. ஸோ ஹை பிக்கை நீங்கள் ட்ராப் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபேண்டசி வந்து ஹிட் ஆகும் உங்களுக்கு. இல்லைனா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாப் தான் ஆகும். நானும் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி டெலகிராமில் யாரை ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை ஹென்ரி கிளாசன் எங்கே எடுக்கலாம்னா ஹெட் விக்கெட்ஸை பொறுத்தவரை 25 வச்சிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 52 வச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே எடுத்துங்க, நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிக் பண்ணுங்கள். ஸோ கேப்டன் வைசி கொடுக்கணும் அப்படின்னாக்கா செகண்ட் பேட்டிங் மேட்ச் க்ளோஸாக போய் வின் பண்ணுறாங்க, ஒரு ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 200 ரன் செட் பண்ணிட்டாங்க பஞ்சாப் அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் வந்து கண்டிப்பாக இவர் கேப்டன் வைசிக்கு ஒர்த் ஆவார். மேட்ச் வின் ஆனாலும் சரி, மேட்ச் க்ளோஸாக போனாலும் ஹென்ரி கிளாசன் உள்ளே வருவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் ஃபேண்டசி யோசிச்சா மட்டும்தான் பிளேயர்ஸ் எடுக்க முடியுங்கிறத திரும்பி சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கித் வர்மா. ஸோ நல்ல பேட்டரு, இவரை நீங்கள் எங்கே பிக் பண்ணலான்னா ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா இவர் ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக ஹெட்டை ட்ராப் பண்ணுறீங்க, இஷான் கிஷானையும் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இவர் எடுத்துக்கலாம். அபிஷேக் சர்மா ப்ளஸ்ஸு அங்கித் வர்மா இந்த 2 பிளேயரோட போகலாம். அப்படி இல்லை இஷான் கிஷான் எடுக்க, இஷான் கிஷானை அங்கித் வர்மா போகலாம். அப்போ ஹெட்டை நீங்கள் எங்கே ட்ராப் பண்ணுறீங்களோ அங்கே தான் நீங்கள் இவர் எடுக்க முடியும். ஒருவேளை வந்து ஓப்பனர் 2 பேருமே ஹர்தீப் சிங்கிட்ட அவுட் ஆயிடுவாங்க, அந்த இடத்துல அதை அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் ஃப்ளாப் ஆயிடுவாங்க, அந்த ஆங்கிளில் போகும்போது இஷான் கிஷான் ப்ளஸ்ஸு அங்கித் வர்மா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் டீம் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. பிக் வயசு கம்மியாக தான் இருப்பார். ஸோ மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் லூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசித்து டீம் மேக் பண்ணும்போது அங்கித் வர்மா உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ பிளேயர்ஸ் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 20 தான் வச்சிருக்காரு. பட் ரீசெண்டாக நல்ல ஒரு 74 வச்சுருக்காரு, ஒரு 36 வச்சுருக்காரு. ஷுவராக வந்து நீங்கள் அந்த மாதிரி பேட்டர்னில் மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெண்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்து நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. ஸோ அடுத்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ மேபி வந்து பவுலிங் வந்து ஈவினிங் கேமுங்கிறதுனால டியூ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது இவருக்கு எப்படியும் ஒரு மினிமம் 2 இல்லை 3 ஓவர் கொடுக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஆர்மு, ஸோ இனிஷியலாக அவங்களும் வந்து ரைட் ஹேண்டர் பேட்டர்லாம் கொஞ்சம் இருக்கிறாங்க. ரைட் ஹேண்டர் பேட்டர் பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனரு, அடுத்து 1 டவுனு ஆல்மோஸ்ட் இருக்கிறதுனால இவர் அந்த ரோலை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கமின்ஸ் என்ன ஆங்கிளில் யோசிப்பார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணதுனால தான் சொல்கிறேன், நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது பிக் வைஸும் ஃபேண்டசியில் அட் ப்ரெசென்ட் லோவாக தான் இருக்கார். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த 3 ஓவர் பவுல் பண்ணாருன்னா மினிமம் 2 விக்கெட் கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி நேற்று கொடுத்த மாதிரியே ஆல்ரவுண்டர் செக்ஷன்லேயும் பவுலர்லேயும் தான் கேப்டன் வைசி வந்திருந்தாங்க ஃபேண்டசியில். ரீசன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஒரு கேட்ச் எடுத்தால் கூட ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. அந்த 45 பாயிண்ட் 50 பாயிண்ட் வந்துடும். ஸோ எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணும்போது 50+ பாயிண்ட்டும் கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது ஒரு ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பேட்டிங்கில் வந்து ஒரு 15 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட பவுலிங்கில் வந்து ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ஃபேண்டசி இன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது கமிந்தோ மெண்டிஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் வெனியூவில் ஒரு மேட்ச் தான் ஃப்ளாப் தான் இருக்கார். பட் அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. பட் சடனாக ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆப்போசிட்டில் வந்து ரைட் ஹேண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் யூஸ் பண்ணுவாங்க. 2 பேட்டர்லையுமே போல் பண்ணக்கூடியவர் தான். ஆஃப் பிரேக்கும் போடுவார், லெஃப்ட் ஆர்மும் போடுவார். நெக்ஸ்ட் பேட் கமின்ஸ் டீமோட கேப்டனு. ஸோ கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பார், கண்டினியூ லாஸு. பட் லாஸ் ஆனாலும் அவர் அந்த கான்ஃபிடென்ட்டை விட மாட்டார். ஸோ அதுதான் விஷயம்.
இப்படி தான் அடியில் இருப்பாங்க மும்பை மாதிரி. சடனாக ரைஸ் ஆகி மேலே வந்துடுவார். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இனி வரக்கூடிய மேட்சஸில் எஸ்ஆர்எஸ் கொஞ்சம் மேலே வரணும்னா இவர் ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக தான் இருக்கும். இனிஷியலாகவே பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் இனிஷியலாகவே ஒரு பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸுக்கு 4 ஓவரும் கம்ப்ளீட் பண்ணுவார். ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். சன்ரைஸ் டீமில் வந்து கேப்டன் விசி போகணும் அடுத்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, அப்செட் ஆகும் பஞ்சாப் இனிஷியலாக அப்படின்னா அந்த இடத்துல இவருக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ மோஸ்ட் இவரும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கலாம். ஹெட்விகேட்டை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங் இவருக்கு பொறுத்த வரைக்கும் பெருசாக அவருக்கு சான்ஸ் கிடைக்காது. பட் கிடைச்சாக்கா அந்த ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து அவருக்கு பெருசாக அமையலை. ஸோ அமையலை ரீசன் அப்படிங்கும்போது அந்த ரிதம் கொஞ்சம் விட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பிச்சில் என்ன பண்ணுவார் ஆன் டைமில் அப்படிங்கிறத பவுலர்ஸ் மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து 2 டீம்லையும் ஹிட்டர் இருக்கிறதுனால பெருசாக அந்த மல்டிபிள் விக்கெட்டு இவருக்கு கிடைக்குமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். சடனாக ரைஸ் ஆகக்கூடிய பிளேயர் தான். சடனாக ரைஸ் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த மல்டிபிள் கிடைக்கும். பட் பவுலிங் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் பவுலர்ஸ்கிட்ட போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ எஸ்ஆர்எஸ் டீமில் பவுலர்கிட்ட போகணும் கேப்டன் விசினா சமிகிட்ட போகலாம், பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த டீமில் வந்து இனிஷியலாகவே மல்டிபிளும் கிடைக்கும். பட் டெத்லேயும் பவுல் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சமி அதனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்சாரி லெக் பிரேக் தான், நல்ல பவுலர் தான். பட்டு கண்டெயின் ஆகும். பட் ஒரு மேட்ச் நல்லா ஒரு ஃபயராக பர்ஃபார்ம் பண்ணார். அகேன்ஸ்ட் ஆப்போசிட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டரும் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர் எல்லாம் மிக்சிங்காக தான் இருக்காங்க பேட்டிங்கில். ஸோ 4 ஓவர் கரெக்டாக கொடுத்தாங்க ப்ராப்பராக. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா அன்சாரி ஒரு ஸ்பின்னராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் அதை தாண்டி ஸ்பின்னர் இந்த இடத்துல அன்சாரிகிட்ட போவாங்களா, கமிந்தோ மெண்டிஸ்கிட்ட போவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு ஓவர் கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போச்சு அப்படின்னாக்கா மாற்றுறதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் ஜெயதேவ் உனக்கிட்ட வந்து லாஸ்ட் மேட்ச் கொண்டு வந்தாங்க, ஃப்ளாப் ஆகிட்டார், நம்ம கூட கொடுத்துருந்தோம் வீடியோவில். பட் இந்த மேட்ச் வந்து எப்படி அந்த மல்டிபிள் விக்கெட் இவருக்கு கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஆமு கண்டிப்பாக உள்ளே வந்தார்னா கிரீஸில் 11 மேட்ச்சுக்கு 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்விகேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷுவராக பவுலரில் இந்த இடத்துல இவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இம்பேக்டாக பார்த்தீங்கன்னா இவரை தான் கொண்டு வர்றாங்க. ஸோ இவரால் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மேட்ச்சு இவங்க லூஸ் பண்ண ரீசனு. வின் பண்ணக்கூடிய மேட்ச் வந்து சிம்ரன்ஜித் சிங்னால தான் மேட்ச் லூஸ் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம கொடுத்துருப்போம். ஹெட்விகேட்ஸை பொறுத்த 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் அந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டைட்டாக பவுல் பண்ணாலும் சமி இவர் வந்து கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக போகிறதுனால மேட்ச் வந்து கையை விட்டு தான் போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஹர்ஷர் பட்டேல் இந்த மேட்ச் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களான்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண அதே 11 பார்த்தா லெஃப்ட் ஆம் வச்சு தான் போவாங்க. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது ஜெயதேவ் உணர்கட்டு தான் உள்ளே இருப்பார் கிரீஸில். ஒரு வேளை சேஞ்சஸ்னால் ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பிக்குன்னு பார்த்தா டிராவிஸ் ஹெட் 1, இஷான் கிஷன் 2, நிதிஷ்குமார் ரெட்டி 3, கிளாசன் 4, 5வது பிளேயர் வந்து பேட் கமின்ஸு, முகமது ஷமி. ஸோ இதுதான் பிக்கு. இது பிக்காக இருந்தாலும் இதை நீங்கள் வந்து என்ன பேட்டர்னில் நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதை மெயினாக புரிஞ்சுங்க. இல்லைனா எஸ்ஆர்எஸ் டீம் சைடே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆர்யா, பிரபு சிம்ரன் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு ஃபயரான பர்ஃபார்மன்ஸு. ஸோ நம்ம அந்த பிளேயரை வந்து லாஸ்ட் மேட்ச்சு மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த மேட்ச் வந்து நம்ம பெருசாக அனலைஸ் பண்ணாதனால ஆன் டைம்லையும் செக் பண்ணலை. 2 மேட்ச் அன்றைக்கி ப்ளே பண்ணதுனால ஸ்லைட்லி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ சமி வந்து இனிஷியலாக கொஞ்சம் பவுல் பண்ணாருன்னா ஒரு த்ரெட் வரவும் சான்சஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி டொமஸ்டிக் பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான் அவுட் பண்ணுறது. ஸோ இனிஷியலாக ஃபயர் ஆகிட்டாருன்னா டொமஸ்டிக் நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காரு. ஸோ எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் விக்கெட் போகிறாங்க அப்படின்னா ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிச்சு பேலன்ஸாக போகுது அப்படின்னாக்கா ட்ரா பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் லாஸ்ட் 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் கிளிக் ஆகிருக்காரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரபு சிம்ரன் வந்து என்னோட ஆங்கிளில் யோசிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆர்யா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆர்யா எப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ட்ரா பண்ணிட்டு போங்க, பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உணர்கட்டு உள்ளே வந்தாருன்னா இனிஷியலாகவே ஸ்ட்ரகிள் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து போத் இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம், நல்ல பிக்கு. ஸோ நல்ல ஒரு கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் 2 மேட்ச் ஃப்ளாப் ஆனாலும் பட் இந்த மேட்ச் வந்து ஒரு குவாலிட்டியான பேட்டிங் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஒரு 30+ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த டீமோட டாப் கேப்டன் விசி பிக்கு தான். ஃபேண்டசியில் இவரோட பிக்கு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. கேப்டன் டேபிளில் வந்து இவர் இருக்கிறார் உள்ள. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 4 மேட்ச்சில்
ஒரு 34 வச்சிருக்காரு ஆவரேஜ் ஹெட் விக்கெட்ஸில். வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு 60+ வச்சிருக்காரு. ஷுவராக நீங்கள் அந்த டீமோட கேப்டனுக்கு வந்து கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்கஸ் ஸ்டோனிஸ் ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 20 வச்சிருக்காரு. ஸோ இனிஷியலாக வந்து டாப் ஆர்டர் வந்து மேலே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ரைட் ஹேண்டர் தான், கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஹிட்டர் இருக்காங்க. ஸோ எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா பிக் பண்ணுங்கள். இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ்லாம் பவுல் பண்ணணும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி பிச்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கணும் அப்படின்னா மீடியம் பேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். ஸோ மேபி அந்த உங்களோட கேம் பிளான் வந்து அதுவாக தான் இருக்கும். அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது மார்கஸ் ஸ்டோனிஸு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா பிக் பண்ணிங்க. பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மெயினாக 3 ஓவர். ஸோ 3 ஓவர் பவுல் பண்ணுறாங்கன்னா எங்கேயாவது அந்த 1 விக்கெட் 2 விக்கெட் கிடைக்கும். ஃபேண்டசி இன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நயில் வதேரா. ஸோ மஸ்ட்டாக எடுத்துக்கலாம், நல்ல பிக்கு, லெஸ்ஸாக தான் இருப்பார். கண்டிப்பாக வந்து ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு, அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இந்த மேட்ச்சை ரைஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் பவுலிங் ட்ராக்காக இருந்தாலும் ஃபேண்டசி இன் ஆவார். பட் இந்த மேட்ச் வந்து ஒருவேளை இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க பஞ்சாப் அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க இவருக்கு ஒரு விசி கொடுத்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஒரு 170 ஸ்கோர் வருது, அந்த ஸ்கோரே வந்து பஞ்சாப் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அந்த மாதிரி போகக்கூடிய ஃபேண்டசி டீமில் நகில் வதேரா வந்து இன்னாவ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸ்வெல் வந்து பார்த்திங்கன்னா 9 மேட்ச்சில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு போவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு ஓவர் ட்ரை பண்ணுவாங்க. பட்டு நல்ல ஒரு ஹை பிக் பிளேயர் தான். எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். பட் கேப்டன் வைஸிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் அமையும். ஆஃப் பிரேக்குனால ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டரு 2 பிளேயரு இனிஷியலாக கூட உங்களுக்கு பவர் பிளேயில் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பிக் பண்ணுங்கள். கேப்டன் வைஸிங்கிறது வேண்டாம், பட் ஒரு பிளேயராக மட்டும் பிக் பண்ணிங்க, நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செசான் சிங் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் ஃப்ளாப் தான் இருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 48 வச்சிருக்காரு. ஸோ மேட்ச் இவர் எங்கே எடுக்கலாம்னா அங்கித் சர்மா எடுக்கக்கூடிய டீமில் இவர் எடுக்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து பஞ்சாப் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அந்த டீமில் வந்து அங்கித் வர்மா உள்ள நல்ல ரைஸ் ஆகுறாருன்னா இந்த டீமில் அதே மாதிரி செசான் சிங்கை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டீமில் மட்டும் உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ளே பண்ணுற 3 மேட்ச்சில் வந்து 2 மேட்ச் சான்ஸ் கிடச்சிருக்கு. 2 மேட்ச்சுமே நாட் அவுட்டில் தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க க்ளோஸாக போயின்னா இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஒருவேளை 200+ ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா மேட்ச் க்ளோஸாக போகுதுன்னா ஃபேண்டசி இன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் தான் யோசிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிளேயர்ஸை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பட் என்ன பேட்டர்னில் நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ அந்த பேட்டர்னுக்கு தான் சூட் ஆகும். ஸோ மார்கோ ஜான்சன் வந்து மஸ்ட்டாக எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இனிஷியலாகவே வந்து பவுலிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். இந்த பிச்சு கொஞ்சம் இவருக்கு ஸ்லைட்லி சப்போர்ட்டாக தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் பிளேயர் கொஞ்சம் டால் பிளேயர் தான். ஸோ அங்கே நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, ஒன் சைடாக போகும், பஞ்சாப் வின் பண்ணும் அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிக்கிறவங்க இவருக்கு ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒன் சைட் டீம் போகிறவங்க மட்டும் கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், செட் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே கேப்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா விசி வந்து ஹர்தீப் சிங் கொடுங்க. இல்லை இங்கே கேப்டன் கொடுக்குறீங்கன்னா இங்கே ஹர்தீப் சிங் கொடுங்க. ஒன் சைட் டீமில் அந்த மாதிரி பெட்டராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹர்தீப் சிங் வந்து போத் இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ இனிஷியலாகவே நல்ல ஒரு அட்டாக் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்டு எங்கே பவுல் பண்ணாலும் ஒரு கேப்டன் வீசி கொடுத்தும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடிஷ்னலாக லாக்கி ஃபெர்கூசன் எடுத்துக்கலாம். ஸோ பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எஸ் டீமோட பஞ்சாப்பில் வந்து பிளேயர்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மிட்டில் பார்த்தீங்கன்னா யுவேந்திர சகல் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெருசாக மல்டிபிளுங்கிறது இல்லை இந்த இடத்துல. மேபி ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசி என்ன ஆகாமல் போகலாம். பிச்சு கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக இருக்குது அப்படின்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க. பட்டு ஸ்லோ பிச்சு ஆவரேஜ்னா கூட யுவேந்திர சகல் ஃபேண்டசி இன்னும் ஆவாரா அப்படின்னா கொஸ்டின் மாதிரி தான். ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக வேணால் சூஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அது கிளிக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ எட்வர்ட்ஸில் 21 மேட்ச்சில் 28 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் எடுத்திருந்தாலும் இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஷோர் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆர்யா பிக் பண்ணுங்கள், ஸ்ரேயஸ் ஐயர் பிக் பண்ணுங்கள், நகில் வதேரா, மேக்ஸ்வெல், மார்கோ ஜென்சனு, ஹர்தீப் சிங், லாக்கி ஃபெர்கூசன். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வைசாக் விஜயகுமார் மேபி உள்ளே வர்றாரு, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மேக்ஸ்வெல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த இடத்துல அசமத்துல்லா உமர் சாய் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக எடுத்துங்க. இவருக்கு ஒரு கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக கிளிக் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கிளியரான டபுள் ஆப்ஷன் பிளேயர். ஸோ மேக்ஸ்வெலுக்கு இவர்கிட்ட போகிறது பெட்டரான ஆப்ஷன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ எங்கே வர்றாங்க அப்படிங்கிறத
ஆன் டைமில் பார்த்துக்கலாம், அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ கேப்டன் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனில் வந்து நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயர் போகலாம், பவுலிங் செக்ஷனில் வந்து ஹர்தீப் சிங் கிட்ட போகலாம். கொஞ்சம் ரிஸ்க்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, டபுள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபெர்குசன்ட்ட போகலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதை தாண்டி கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா, க்ளோஸாக போய் மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டீமில் மட்டும் நஹில் வதரா வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஆல்ரெடி ப்ளே பண்ண பிளேயர்ஸ் வந்து மேலே காமிச்சிருப்பேன். ஸோ அதோட ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா டாப்பிக்கு ஹெட் விக்கெட்ஸில் அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இந்த 3 பிளேயருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் அபிஷேக் சர்மா மட்டும் ரீசெண்டாக கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயருமே நீங்கள் ஃபேண்டஸியில் எடுத்துக்கலாம், மஸ்ட்டாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அந்த டீமில் வந்து ஒரு ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க கேப்டன் விஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இந்த மேட்ச்சில் அந்த 2 பிளேயருக்குமே இருக்குது. ஸோ யாரை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை ஆன் டைமில் டீம் ஷீட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷானு, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வென்யூ ஸ்டாட்ஸ் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது ஸ்லைட்லி இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு 30+ ஸ்கோர் பண்ணாலே ஃபேண்டசி இன்னு, இல்லை கேட்ச் ஏதாவது ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பெரிய ஸ்கோரு. ஒரு டாப் பிக் கேப்டன் அப்படின்னு பார்த்தா டிராவிஸ் ஹெட் உள்ளே வந்துடுவார். ஸோ டிராவிஸ் ஹெட்டை வச்சு நீங்கள் செட் பண்ணுறீங்க கேப்டன் அப்படின்னா அந்த டீமில் வந்து மினிமம் 3 பிளேயர் வந்து லிஸ்பிக் பிளேயர் உள்ளே எடுத்துக்குவாங்க. அது பவுலர்ஸாக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பவுலர்ஸ் நீங்கள் ஒரு விக்கெட்டு ஒரு கேட்ச்சு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணால் கூட இப்போ இருக்கக்கூடிய ஃபேண்டசி அப்டேட் வந்து பாயிண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது கிளிக் ஆகும் உங்களுக்கு. ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேண்டசியில் வந்து எப்படி மேக் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நம்ம சேனலில் இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு சூட் ஆகும், இப்போ இருக்கக்கூடிய ஃபேண்டசி பொசிஷனுக்கு வந்து சூட் ஆகும். யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிங்க பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள் அந்த வீடியோவை. நல்ல ஒரு இன்புட்லாம் கொடுத்துருப்பேன். பட் அது பிகினிங்கில் போட்ட வீடியோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். வென்யூஸ் படி பார்த்தீங்கன்னா ஹிட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேப்டன் விசி போகிறவங்க வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர், ஹென்ரி கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷான். ஸோ கரெக்டாக பாருங்கள், நான் மேலே அனலைஸ் பண்ணி கொடுத்ததுக்கும் கீழே வென்யூ ஷாட்ஸுக்கும் கரெக்டாக வந்து சூட் ஆகும். ஸோ இதுதான் நம்பர்ஸ். சில பேர் எப்படி நம்பர்ஸ் படி போகிறது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்க பர்டிகுலராக பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவில் வந்து சில பிளேயர்ஸை வந்து அங்கங்கே ட்ராப் பண்ணியிருப்போம். வென்யூ ஷாட்ஸ் கரெக்டாக உட்காரும்போது இந்த வென்யூ ஷாட்ஸ் வந்து கிளிக் ஆகும். மேபி ஏதாவது இந்த இடத்துல எட்ஜ் வாங்கினா டிராவிஸ் ஹெட் ஒரு எட்ஜ் வாங்கலாம். அடுத்த கேட்டகரி எட்ஜுன்னா இஷான் கிஷான், இந்த 2 பிளேயர் தான் எட்ஜ் வாங்கலாம். பட்டு ஆவரேஜாக கிளிக் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெமோ டீம்னு பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துருக்கேன். ஸோ பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, ஸோ பார்த்துங்க, இதுதான் டெமோ டீமு. ஸோ இந்த பிளேயர்ஸ் நீங்கள் அப்படியே வச்சு செட் பண்ணிக்கலாம். ஹென்ரி கிளாசனு, இஷான் கிஷானு, பிரபு சிம்ரன் சிங், இந்த 2 பிளேயர் ஏதாவது ஒரு பிளேயர் ஆப்ஷனு. ஸ்ரேயஸ் ஐயர், டிராவிஸ் ஹெட்டு, பிரனாஷ் ஆரியா ரீப்ளேஸ்மெண்ட்டாக மார்கஸ் ஸ்டோனிஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா நஹில் வதேரா எடுத்துக்கலாம், இல்லைனா அங்கீத் வர்மா கூட எடுத்துக்கலாம். இதுதான் ஆப்ஷனு. ஆல்ரவுண்டர் செக்ஷனில் நிதிஷ்குமார் ரெட்டி, அபிஷேக் சர்மா. ஸோ இந்த 2 பிளேயரும் கொடுத்துருக்கேன். இங்கே தான் காம்ப்ளிகேட். இந்த 2 பிளேயரும் ஃபேண்டசி இன் ஆவாங்களா அப்படின்னா யாராவது ஒரு பிளேயர் தான் இன் ஆவாங்க. ஒருவேளை அபிஷேக் சர்மா பவுல் பண்ணார்னா அபிஷேக் சர்மா உள்ளே வந்துடுவார். நிதிஷ்குமார் ரெட்டி பவுல் பண்ணார்னா நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளே வந்துடுவார். ஸோ டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னாக்கா நிதிஷ்குமார் ரெட்டி ஹிட் ஆகி நிதிஷ்குமார் ரெட்டி ஃபேண்டசி இன் ஆயிடுவார். ஒருவேளை ஒன் சைடாக போகுது, இல்லை மேட்ச் க்ளோஸாக போகுதுன்னா மட்டும்தான் இந்த 2 பிளேயருமே ஃபேண்டசி இன் ஆவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஆப்டாக ஒர்க் அவுட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் கொடுத்துருக்கேன், லாக்கி ஃபெர்குசன், முகமது சமி 2 பேருமே கொடுத்துருக்கேன் ஆப்ஷனாக. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் லாக்கி ஃபெர்குசன்டே போகலாம், முகமது சமிகிட்ட போகலாம். ஸோ இங்கே ஏதாவது 2 பிளேயருமே உள்ளே வேணும் அப்படின்னா இந்த இடத்துல மேக்ஸ்வெல் ஸ்லைட்லி ட்ராப் பண்ணி பார்க்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லைனா ரிஸ்க் எடுக்கிறவங்க அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்கு தான் அந்த இடத்துல நஹில் வதேரா, மார்கோ ஜென்சனு, சமி கொடுத்துருக்கேன். சேஃபாக போகிறவங்களுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா இதான் ரெகுலர் டீமு. ஸோ இதான் ஃபேண்டஸியில் நான் பார்த்ததில் இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் இதுதான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 11:24. பர்டிகுலராக இதுதான் ஹை பிக்காக இருக்குது. பஞ்சாபோட டாப் கேப்டனு எஸ்ஆர்ஹெச்சோட டாப் கேப்டன். இதே ஆங்கிள் உட்காரமானா உட்காரும், ஃபேண்டசி கண்டிப்பாக உட்காரும். நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா டாப் கேப்டன் விஷயம் உட்காரும். நம்ம எப்போவுமே ரிஸ்க்காக மட்டும் போகக்கூடாது, ஒரே டீம் சைடும் போகக்கூடாது. ஃபேண்டசி நம்ம போடுறவங்க மேட்ச் யாருனாலும் வின் பண்ணட்டும், அது தேவையில்லை. நம்ம டீம் மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பவுலிங் வின்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் வின்னா, அதை நம்ம கான்செப்ட்டுக்கு தான் எடுத்துக்கிறோம். பட் நம்ம ஃபேண்டசி வந்து ஒரு மைண்ட் செட்டில் போனால் தான் நல்ல ஒரு டீம் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ ரெகுலர் இந்த கேப்டன் விஷயம் உட்காராங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஹை பிக் பிளேயர் ட்ராப் ஆகலாம். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ரீப்ளேஸ்மெண்ட் அந்த இடத்துல அபிஷேக் சர்மா பிளேஸில் நிதிஷ் ரெட்டி உட்கார வைக்கலாம். மேக்ஸ்வெல் இடத்துல மார்கஸ் ஸ்டோனிஸ் ட்ரை பண்ணலாம். ஸ்லைட்லி இந்த இடத்துல பிரணவ் ஆரியா இடத்துல நஹில் வதேரா, அங்கித் வர்மா,
இல்லை அந்த இடத்துல பிரபு சிம்ரன் சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் ரெகுலர் டெமோ. இதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணால் ஒரு 3 பிளேயர் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். விசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிளாசன்ட்ட போகலாம், மார்கோ ஜான்சன்ட்ட போகலாம். சேம் சைடே போகிறீங்கன்னா ஃபெர்குசன், ஹர்தீப் சிங், இதுதான் ஆப்ஷன் இந்த டீமுக்கு. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் அடுத்தடுத்த டீம் ஆல்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆன் டைமில் லெஸ்ஸை மட்டும் ஆல்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஆன் டைமில் நீங்கள் டீமை போயிட்டு மாற்றினீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அவங்க எப்படி டீம் போட்டிருக்காங்க, இவங்க எப்படி டீம் போட்டிருக்காங்க, ஃப்ரெண்டு எப்படி போட்டிருக்காங்க, இதெல்லாம் போய் பார்த்துட்டு பிளேயர்ஸ் எடுத்திங்கன்னா உங்கள் டீமோட கான்செப்ட் மாறிடும். கான்செப்ட் மாறினா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும். நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்க, உங்கள் டீமு, உங்கள் மைண்ட் செட்டு, ஃபஸ்ட் பேட்டிங்க செகண்ட் பேட்டிங்க யார் சைடு போகிறீங்க அந்த கான்செப்டோடு போகும்போது இன்னொருத்தரோட கான்செப்டை உள்ளே சொருவினீங்கன்னா கண்டிப்பாக ட்ராப் அவுட் ஆகி மேட்ச் லாஸ் ஆகும். பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீம் ஃபஸ்ட்டு டீம் நல்லா கொடுக்குறேன் பார்த்துங்க. பேட்டர்ன் இதுதான், இந்த பேட்டர்னில் வரும் அப்படிங்கிற ஆங்கிளில் கொடுக்குறேன். கீப்பிங் 6னா ஒரு பிளேயர் தான் எடுத்திருக்கேன். பேட்டிங்கில் பாருங்கள் 5 பிளேயர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய ஸ்கோர் தான் போவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் யோசிக்கும் போது இந்த இடத்துல வந்து செகண்ட் பேட்டிங் வந்து நல்லா ஃபயராக வருவார். அந்த ஆங்கிளில் வந்து கேப்டன் வந்து சிரேஸ் ஐயர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் பேட்டிங்கில் இந்த 3 பிளேயருமே ஹிட் ஆவாங்க அந்த பேட்டர்னில் போயிருக்கேன். ஸோ விசி பாருங்கள் ஃபெர்குசன் கொடுத்துருக்கேன். ஸோ விசி நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்கா டிராவிஸ் ஹெட் கொடுக்கலாம், இஷான் கிஷான் கொடுக்கலாம், நிதிஷ்குமார் ரெட்டி கொடுக்கலாம். ரிஸ்க்காக போகிறவங்க மார்கோ ஜான்சன் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பிளேயர் ரொட்டேஷன் பார்த்தா அந்த இடத்துல மேக்ஸ்வெல்லை ட்ராப் பண்ணிவிட்டு அடிஷனலாக அந்த இடத்துல சமி உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைனா நிதிஷ்குமார் ரெட்டி பவுலர் வந்து உள்ளே கொண்டு வரலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். ஹெட் வெர்சஸ் ஆர்யா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணுன்னா அந்த இடத்துல நகில் வதேரா கொண்டு வந்திருக்கேன். மேபி இந்த இடத்துல ஸ்லைட்லியாக சசாந்த் சிங் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், இல்லைனாக்கா பிரபு சிம்ரன் சிங் கொண்டு வரலாம். கிளாஸனை கூட ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள் அங்கித் வர்மா எடுத்திருக்கேன். அங்கித் வர்மா பிளேஸில் இந்த இடத்துல கிளாஸன் கூட எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் ஆல்ட்ரேஷனு. ஸோ இல்லை இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி, அபிஷேக் வர்மா இப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ அடுத்த டீம் பாருங்கள் இந்த பேட்டர்னில் கொண்டு போயிருப்பேன். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாகவே எஸ்ஆர்ஹெச்சில் டிராவிஸ் ஹெட்டு ஃப்ளாப் ஆயிடுவார், அபிஷேக் சர்மா ஃப்ளாப் ஆயிடுவார். அந்த ஆங்கிளில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டீமில் நீங்கள் கேப்டன் வந்து ஹர்தீப் சிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஃபெர்குசன் கொடுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா மார்கோ ஜான்சன் கூட கொடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட கான்செப்ட்டு. இதில் விசி ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நிதிஷ்குமார்கிட்ட போகலாம், இஷான் கிஷான்கிட்ட போகலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணக்கூடிய சிரேஸ் ஐயர், பிரனாஷ் ஆர்யா இந்த 2 பிளேயர்ட்ட கூட போகலாம். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 4வது டீமு. அந்த டீமோட பேக்கப் டீம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு 3வது டீமுக்கும் இந்த டீமுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஸ்லைட்லி தான் ஆல்ட்ரு பண்ணிப்பேன். சப்போஸ் இந்த டீம் ஹிட் ஆனால் இது உங்களுக்கு ஃபேண்டசியில் ரைஸ் ஆகி மேலே வரும். இது ஃப்ளாப் ஆகுது ஒரு பிளேயரில் அப்படின்னா இந்த டீம் ஹிட் ஆகி மேலே வரும். அதோட சேம் பேக்கப் தான் இப்படி வச்சுருக்கேன். இதுலேயும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணால் கேப்டன் வைஸ் நீங்கள் மாற்றி ரொட்டேட் பண்ணி மேக் பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 5th டீம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நல்ல ஒரு டஃப்பாக இருக்கும் கேமு. 200 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க, ஃபைட்டிங் கேமாக தான் இருக்கும். மேட்ச் க்ளோஸாக போகும்னா இந்த காம்பினேஷனில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபேண்டசி. ஸோ கீப்பிங்கில் 2 பேட்டர் கொண்டு வந்திருக்கேன். பேட்டிங் செக்ஷனில் 3-2 5 பேட்டர் கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரவுண்ட் செக்ஷனில் 2 பேர். இதில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அபிஷேக் சர்மா இடத்துல இன்னொரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எஸ்ஆர்ஹெச் பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இல்லைனா பவுலர் வந்து முகமது சமி எடுத்துகிட்டு வரலாம், அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் ஒரு டீமுக்கும் ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிட்டு மேக் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பவுலிங் பேஸில் கொடுத்துருப்பேன். பவுலிங் பேஸில் ஒன் சைட் டீம், அதாவது நேற்று நடந்த மாதிரி சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடந்த மாதிரி எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஹர்தீப் சிங், மார்கோ ஜான்சன் அப்படி அந்த ஆங்கிளில் போயிருக்கேன். ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபெர்குசன் ட்ரை பண்ணலாம். விசி பார்த்தீங்கன்னா கிளாசன், ஸ்ரேயஸ் ஐயர் ட்ரை பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சைடு கொடுத்துருக்கக்கூடிய ஒன் சைட் டீமு. பவுலிங் பேஸில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா டோட்டலாக எஸ்ஆர்ஹெச் டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகும். மிடில் ஆர்டர் மட்டும் தான் பேட்டிங் பண்ணுவாங்க. அங்கித் வர்மா போயிருக்கேன், மெண்டிஸ் போயிருக்கேன், நிதிஷ்குமார் ரெட்டி போயிருக்கேன், கிளாசன் போயிருக்கேன். ஸோ இதுதான் அந்த டீமோட காம்பினேஷன். இதே வந்து பஞ்சாப் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர்ஹெச் பவுல் பண்ணுறாங்க. பஞ்சாப் ஸ்ட்ரகிள் ஆனால் எப்படி இருக்கும், சமி வந்து ரைஸ் ஆகிடுறாரு. சமி ரைஸ் ஆகி அந்த மல்டிபிள் விக்கெட் கிடச்சிருது அவருக்கு இனிஷியலாகவே அப்படின்னா டீம் எப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிளில் போயிருக்கேன். இந்த டீமில் தான் நீங்கள் வந்து மேக்ஸ்வெல், சோனிஸு ட்ரை பண்ணலாம். மேபி ஸ்லைட்லி கிளிக் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த டீமோட பேட்டர்ன். இந்த மாதிரி வேறு ஆங்கிளில் நீங்கள் யோசிக்கும் போது வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நம்பர்ஸை பார்த்துங்க, வென்யூஸ் பார்த்துங்க, ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பாருங்கள். ஆன் டைமில் பிச்சு ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு பிச்சு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணோம், பேட்டிங் விக்கெட்டா பவுலிங் விக்கெட்டா, அப்போ பேட்டிங் பேஸில்
ஃபேண்டசி மூவ் ஆகுமா, பவுலிங் பேஸில் மூவ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துங்க. தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து நான் என்ன மைண்ட் செட்டில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் கிடைக்கும். ஸோ இந்த டீம் வந்து கொஞ்சம் டோட்டலாக வேறு மாதிரி தான் உங்களுக்கு அசம்ஷனில் கொடுத்துருப்பேன், ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ நாளைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு மண்டே வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.